வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிரியாணி ரெசிபி ஃபிஷ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். மீனெல்லாம் குழஞ்சி போகாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 3 பிரியாணி இலை கூட கொஞ்சம் கல்பாசி, 2 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கணும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கணும். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான ஃபிஷ்ஷை இன்னும் ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 3/4 கிலோ பாறை மீன் எடுத்துருக்கேன். இதில் முள் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இது ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியிலே நல்லா ஊறட்டும். ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃபஸ்ட்டே நல்லா கழுவியாச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணணுன்னா பிரியாணியில் அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல் வராது. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணிக்கு கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஃபிஷ் பிரியாணிக்கு அந்த மீனோட ஸ்மெல் வரும், அதனால் கொஞ்சம் மசாலாலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதும் இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ ரைஸு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சது சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம், இதுவும் நல்லாயிருக்கும். இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். குக்கரில் வைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க, அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். அரிசி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷு போட்டுக்கலாம். நல்லா ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க, மூடிலாம் போடக்கூடாது. மீன் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் போது போட்டுட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே மீன் போட்டுட்டு நம்ம கரண்டி வச்சு அதை மிக்ஸ் பண்ணிலாம் கூடாது, அப்படியே க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன், சீக்கிரமாக வெந்துடும். ஆல்ரெடி அரிசி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம விசில் போட்டோம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மெதுவாக சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஃபிஷ்ஷு உடஞ்சி போயிடும், எல்லா இடத்துலையும் வச்சு ரொம்ப அதிகமாக பரட்டக்கூடாது. பாருங்கள், மீனெல்லாம் குலையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஃபிஷ் பிரியாணிக்கு இந்த மாதிரி பிரியாணிலேயே ஃபிஷ் வச்சு சமைச்சு சாப்பிட்ணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தனியாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை குஸ்கா கூட வச்சு சாப்பிட்றத விட இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.